ஒரு திருநங்கைக்காக இந்த பதிவு. ஒரு திருநங்கையோட தம்பி தன்னோட அண்ணன் திருநங்கையா மாறிட்டான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் இப்ப வந்து பார்த்திருப்பீங்க. வாக்குமூலம் குடுத்திருப்பாங்க. தனியா வர சொல்லி கூப்பிட்டுட்டு போய் இருட்டுல சுத்தி 4, 5 பேத்த வர சொல்லி அருவாளை எடுத்து அங்கங்க அப்படியே வெட்டி ரொம்ப பாவம் தெரியுங்களா? தம்பி அவங்க திருநங்கையா மாறுனாங்க. உன் வீட்ல உட்காந்து இல்ல உன் மானத்தை கெடுக்கல இல்ல. என்னங்க ஜாதி மதத்துக்கு ஒரு பக்கம் இப்படி நடந்தா திருநங்கையா அப்படி மாறிட்டாங்கன்னு ஒரு பக்கம் இப்படி வரீங்களே. அந்த திருநங்கையா மாறுறதுக்கு அவங்க என்னென்ன எஃபோர்ட் எடுக்கிறாங்க தெரியுமா? தன் உயிரையே பணையம் வைக்கிறாங்க. நெஞ்சில ஆப்ரேஷன், கீழ ஆப்ரேஷன் அதெல்லாம் இஷ்டப்பட்டா போவாங்க. அந்த உடம்பு அவங்கள எவ்வளோ புஷ் பண்ணி தள்ளுனா ஹார்மோனல் பேலன்ஸ் இன்பேலன்ஸுங்க அது. அவங்க உடம்புல ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்பொழுது அவங்கள ரொம்ப புஷ் பண்ணி தள்ளும் பொழுது அவங்களால இருக்க முடியாத மாறுறாங்க. கட்டாயத்தின் அடிப்படை தான். உடம்பு கட்டாயப்படுத்துது. அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ உனக்கு அதே நிலை வந்தா நீ என்ன பண்ணுவ? இதுக்கு நீ யார தெரியுமா கேட்கணும்? உங்க கோத்தாலையும் கொப்பனையும் கேட்கணும். அதை விட்டுட்டு உன் அண்ணன் திருநங்கையா மாறிட்டான்னு ஒரு திருநங்கையை வந்து இப்படி ஓட விட்டு இப்படி பண்ணியிருக்க. உனக்கு மனசாட்சி இருக்கா? நெஞ்சில ஈரம் இருக்கா? மனித பிறவிதானே நீ? இந்த பிரபஞ்சத்துல உனக்கு என்ன கடவுள் குத்து கொடுத்துருக்காரு? அந்த தொங்குற பூமியில நீ மட்டும் தொங்கு அப்படின்னு தொங்குறத வச்சுக்கிட்டு இல்ல எல்லாருக்கும் தான் இந்த புழு பூச்சி, எல்லாத்துக்கும் தான் இந்த பிரபஞ்சம். புரியுதா? அவங்க உசுறு எடுக்க உனக்கு என்ன ஒரு உரிமை இருக்கு? அவங்கள்ட்ட காசு வாங்கி திங்கும் போது மக்கும் போது மட்டும் உனக்கு அந்த காசு திருநங்கையோட காசு, அவங்க உழைச்சி சம்பாரிச்ச காசுன்னு உணர்த்தி இல்லையா உனக்கு? அப்போ உன் அண்ணன் திருநங்கையா மாறி உழைச்சு கொடுத்த காசுன்னு உனக்கு அப்போ உணர்த்தி இல்ல? நல்லா வாங்கி வாங்கி ருசியா இருந்து நடக்கும்போது அந்த காசை வாங்கி சாப்பிட்டுட்டு திருநங்கையா மாறுறதுல உனக்கு பிரிஸ்டேஜ்னா பேசாதப்போ. ஒரு திருநங்கையா மாறினா யாரும் பிறந்த வீட்டுல இருக்கிறதே இல்ல. அவங்க பாட்டு கிளம்பி போயிருவாங்க. விட்டுடுங்க. உங்க பண தேவைக்கு மட்டும் அவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. நிறைய திருநங்கை வாழ்க்கை இதான் நடக்குது.